காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார் அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார் அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்றும் பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரும். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரும். சிற்சேல வேளையில் சிற்சையினால் உன்னை கிட்டி இழுப்பவரும். ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரும். உனக்கென்றும் அளிப்பவரும். காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல்
காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். காப்பார் உன்னை காப்பார். காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. 5 மாதங்களை அற்புதமாக செங்கடல் யோர்தானை கடந்தது போல 6வது மாதத்தில் இந்த மாதத்தை காணும்படி தேவன் கிருபை செய்ததற்காக தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். அன்பாவே, இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு பிரசங்கிக்கும்படி கொடுக்கும்படி தேவன் தந்த சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. வார்த்தை கேட்கிற உங்களையும் உடைய குடும்பத்தையும் நம்முடைய பட்டணத்தையும் தேசத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கதான் அன்பான தகப்பனே, 5 மாதங்களும் அற்புதமாய் கடந்து ஆச்சரியமாய் கர்த்தர் 6வது மாதத்தை காணும்படி கிருபை செய்து உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் மறைத்து நீர் பேசும். உம்முடைய மக்களை, இந்த பட்டணத்தை, தேசத்தை நேசிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இன்று உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த தருணத்திலிருந்து என் அன்பின் ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரத்தையும் நன்றி நான் எடுக்கிறேன். கர்த்தருக்குள் மகிழ்கிறேன். இந்த நாளில் செய்தியின் தலைப்பு, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளுகிற தேவன். ரட்சிப்பை அருளுகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அன்பானவர்களே, வேதத்திலே சுவிசேஷ புஸ்தகம் லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் சகேவ் என்ற ஒரு ஐஸ்வர்யனை குறித்து, ஒரு தலைவனை குறித்து பார்க்கிறோம். அன்பார்களே, இயேசு தம்முடைய ஊழியத்தின் பிரயாணத்திலே திரளான கூட்டத்தின் மத்தியிலே நின்றார். அப்பொழுது சகே என்ற ஒரு மனிதன் இயேசுவை கூட்டத்திலே பார்க்க முடியாமல் மரத்தில் ஏறி நின்று இயேசுவை பார்த்தார். அந்த சகையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ரோம அரசாங்கத்திலே வரி வசூலிக்கிறவர்களுக்கு இவன் ஒரு தலைவனாக இருந்தான். ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவன் ஒரு யூதன். இவன் குறித்து வேதம் சொல்கிறது, அவன் பாவியான மனுஷன் என்று ஜனங்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் அநியாயமாக அவன் பணத்தை சம்பாதித்தவன். ஆனால் இயேசுவை அவன் காண மரத்தின் மேல் ஏறி நின்று அவரை பார்த்தான். இயேசு அவனை கண்டு அவனை அழைத்துக் கொண்டு சகே வீட்டுக்கு போனார். அந்த வீட்டுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். அதைத்தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பார்களே, அங்க வேதம் சொல்கிறது, சகேவை இயேசு மரத்தில் இருந்து அவனை அண்ணாந்து பார்த்தார். சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று இயேசு அவனை அழைத்தார். அன்பார்களே, ஆண்டவர் அவ்வளவு திரளான கூட்டல் மத்தியிலே சகேவை பேரிட்டு அழைத்தார். அன்பார்களே, உங்களையும் என்னையும் அவன் அறிந்திருக்கிறவர். நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நிலவரத்தை எல்லாவற்றையும் அறிந்த ஒரே ஒருவர் நம்முடைய தேவாதி தேவன். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. சகேவை பார்த்து சொன்னார், உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். உடனே இயேசுவை சகேவு அழைத்துக் கொண்டு போனான். அன்பார்களே, இதிலிருந்து என்ன பார்க்கிறோம்? முதல் குறிப்பு, தேவன் நம்மோடு தங்கும்படி அவர் வாசம் பண்ணுகிறவர், தங்கும்படியை விரும்புகிறவர். அன்பார்களே, செய்தி தலைப்பு ரட்சிப்பை அருளுகிற தேவன். முதல் குறிப்பு, தேவன் நம்மோடு தங்கி இருக்க விரும்புகிறவர். அப்ப இயேசு சொன்னார், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். சகேவை அழைத்துக் கொண்டு போகும் பொழுது கண்ட சகல ஜனங்களும் இவர் தங்குபடி போகிறாரே என்று சொன்னார்கள். பாருங்கள், ஜனங்களே அறிந்திருக்கிறார்கள் சகேவோடு இயேசு தங்கும்படி போனார் என்று. அன்பார்களே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தை பூமி உண்டான கர்த்தர், அவர் சர்வலவர், அவருடைய சிங்காசனம் 3ஆம் வானத்தில் இருக்கிறது. அதே அன்பின் ஆண்டவர் சொல்கிறார், சங்கீதம் 132ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நான் என்றென்றைக்கும் தங்கு இடம் தேவ ஆலயம் என்று சொல்கிறார். அன்பார்களே, அப்படிப்பட்ட மேன்மையான தேவன்
சகையோடு கூட அவருடைய வீட்டிலே தங்கும்படி ஆண்டவர் போனார். பாருங்கள், நம்முடைய தேவன் எவ்வளவு மேன்மையானபடி நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு தம்முடைய இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே வேதத்திலே யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, பரிமள தைலம் நிறைந்த வீடு. மார்த்தாள், மரியாள், லாசருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். பெத்தானியாவுக்கு சென்ற பொழுது மார்த்தாள் பணிவிடை செய்தாள், மரியாள் பரிமள தைலத்தை ஊற்றினாள். லாசரும் கூட இருந்தார். அந்த வீடு பரிமள தைலத்தால் நிறைந்திருந்தது. பாருங்கள், இயேசு போன வீட்டிற்கு வாசமான வீட்டிலே வாசை நிறைந்த திரவியம் காணப்பட்டது. அன்பார்களே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நம்முடைய வீட்டில் இருப்பாரானால் நம்முடைய வீட்டிலே நல்ல வாசனை வரும், இனிமையான வாசனை வரும். துரு வாசனை வராது, துன்ப வாசனை வராது, வேதனை வாசனை வராது, நல்ல வாசனை தான் வீசும். அன்பார்களே, அது மாத்திரம் வேதம் சொல்கிறது. உன்னத பாடல் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் வெள்ளை போட சென்று 14ஆம் வசனத்திலே மருதோண்டி பூங்கத்து, 16ஆம் வசனத்திலே என் நேசரே நீர் இன்பமானவர். பாருங்கள், உன்னத பாடல் நம்முடைய ஆண்டவர் வாசனை திரவியம் உடையவராக வெளிப்படுகிறார். அது மாத்திரமல்ல, உன்னத பாடல் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர் வெள்ளை போலம், அவர் சாம்பிராணி, சகல வர்த்தக பொடி, வாசனை வீசி வருகிற இவர் யார் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆண்டவர் மேன்மையானவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்ந்து புறப்படுகிற வார்த்தைகள் கூட வேதம் சொல்கிறது. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமானது. பாருங்கள், ஆண்டுடைய வார்த்தை மதுரமானதாம். பொன்னை பார்க்கிலும், மிகுந்த பசு பொன்னை பார்க்கிலும் ஆண்டுடைய வாழ்ந்து புறப்படுகிற வார்த்தை தேனிலும் மதுரமானதாம். அன்பாருடைய தேன் என்பது மருத்துவ குணம் உடையதாம். பாருங்கள், ஆண்டுடைய வார்த்தையே நமக்கு குணமாக்கக்கூடியதாக இருக்கிறது, ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் இனிமை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மேன்மையான தேவன், அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவன், உன்னதமான தேவன். ஆனால் சகையோடு கூட ஆண்டவர் சென்றார் அவருடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று. அது மாத்திரமல்ல, இயேசு ஒரு நாள் நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 சொல்லுகிறது, திமிர்வாதக்காரன் ஒருவனை இயேசு அங்கு இருந்த வீட்டிலே ஓட்டை பிடித்து அவருக்கு முன்பாக இறக்கினார்கள். இயேசு அவனை சுகமாக்கினார். எல்லாருக்கும் முன்பாக அவன் நடந்து போனான். எல்லாரும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். என்ன சொன்னார்கள்? நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை. பாருங்கள், இயேசு எங்க இருக்கிறாரோ அவர் வாசனை வீசுகிறவர் மாத்திரமல்ல, இனிமையாய் அவர் பேசுகிறவர் மாத்திரமல்ல, ஆண்டவர் சுகமளிக்கிறவராக ஆண்டவர் காணப்பட்டார். எவீர் என்ற ஒரு மனிதனுடைய 12 வயதுடைய மகள் மரித்து போனார். ஆனால் இயேசு வீட்டுக்கு சென்று அவரை உயிரோடு கூட எழுப்பினார். எல்லாரும் கண்டு தாய் தகப்பன்மார்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் அவ்வளவு மகத்துவமான தேவன், என் ஆண்டவர் உயர்ந்த உன்னதமான தேவன். அப்படிப்பட்ட தேவன் சகையுடைய வீட்டுக்கு இயேசு கடந்து போனார். அன்பார்களே, அது மாத்திரமல்ல, சகையை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் பாவியான மனுஷன், அவன் அநியாயமாய் நடக்க. ஏனென்றால் வரி வசூலிப்பதிலே அவன் அநியாயமாய் பணத்தை அவன் வாங்கினான். ஆனால் அப்படிப்பட்ட அவன் இயேசுவை சந்தோஷத்தோடு அழைத்துக் கொண்டு போனான். பாருங்கள், அவனை கண்ட அநேகர் சொன்னார்கள், இவன் பாவியான மனுஷன் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு அவனை நேசித்து அவருடைய வீட்டுக்கு சென்றார். ஆனால் ஆண்டுடைய அன்பை, அவனுடைய பிரசனத்தை, அவருடைய தன்னோடு கூட வருவதை, தன்னோடு கூட இயேசு வீட்டுக்கு வருவதை குறித்து அவன் சந்தோஷம் அடைந்தான். சந்தோஷம் அடைந்தது மாத்திரமல்ல, அவன் தம்முடைய பாவங்களை உணர்ந்தான். பாருங்கள், பரிசுத்தமுள்ள தேவனை தான் கூட செல்லும் பொழுது தன்னுடைய தவறுகளை, குற்றங்களை, பாவங்களை உணர்ந்தான். உணர்ந்தது மாத்திரமல்ல, அறிக்கையிட்டான். அநேகர் பாவத்தை உணர்வார்கள், ஆனா மனம் திரும்பி அறிக்கையிட மாட்டார்கள். அறிக்கையிட்டது மாத்திரமாக சொல்கிறான், யாரிடத்திலாகிலும் அநியாயமாய் நான் வாங்கினது உண்டால் 4 மடங்காய் திரும்ப கொடுப்பேன் என்று சொன்னான். நண்பார்களே, ஏத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேவப்பிரமாணத்திலே, ஒருவன் ஒரு ஆட்டையோ மாடையோ திருடினால் 4 மடங்காக கொடுக்க வேண்டுமா? ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்னான். அன்பார்களே, அவன் மனம் திரும்பினான். நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் பாவத்தை உணர்வார்கள், அறிக்கையிட மாட்டார்கள். அநேகர் பாவத்தை அறிக்கையிடுவார்கள், மனம் திரும்ப மாட்டார்கள். அவன் தீர்மானித்தான். அன்பார்களே, அவன் அநியாயமாய் பணம் வாங்கினாலே எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன். இயேசு அவனை நேசித்து அவனுடைய வீட்டுக்கு சென்றான். வேதம் சொல்கிறது, அன்பார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பாவியா இருப்பார் என்றால் சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, தேவன்
நீதியுள்ள நியாயாதிபதி. நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிறார். அவன் மனம் திரும்பாவிட்டால் தமது பட்டயத்தை கருக்காக்குவார் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 2 அதிகாரம் 12 சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் உங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அன்பார்களே, அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவன் தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஆனால் சகைவு பாவத்தை உணர்ந்து அவன் அறிக்கையிட்டு அவன் தன் வாழ்க்கையில இனி பாவம் செய்யாதபடிக்கு தீர்மானித்து என்று பார்க்கிறோம். அன்பார்களே, பாவியை குறித்து சொல்லும் பொழுது அறியாமல் செய்கிற பாவி வேற, தேவனை அறிந்து மீறி நடக்கிற பாவி வேற. நாம் எப்படிப்பட்டவளா இருக்கிறோமா? அறிந்து நாம் பாவம் செய்கிறோமா? அறியாமல் நாம் பாவம் செய்கிறோமா? அன்பாருடைய வேதம் சொல்கிறது, அவன் தேவனுடைய அறிந்தும் நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் நாம் தேவனை அறிந்து நாம் பாவம் செய்வோமானால் அதுதான் பெரிய பாவம். நமக்காக ஜீவனை கொடுத்தவரை நேசிக்காமல் இருக்கிறதான் பாவம். ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது பாவம். கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விடாமல் இருப்பது பாவம். அன்பானவர்களே, தேவன் தரும் நித்திய வாழ்வை அசட்டைப்படுவது பாவம். ஆனால் அவன் இயேசுவை தாமதிக்காமல் அழைத்துக் கொண்டு போனான். இயேசு சொன்னார், சீக்கிரம் இறங்கி வா, உன் வீட்டுக்கு வரவிடும் என்று சொன்னார். உடனே சீக்கிரமாக இயேசுவை அழைத்துக் கொண்டு போனான். பாருங்கள், ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தாமதிக்காமல் இயேசுவை தம்முடைய வீட்டுக்கு அவன் கீழ்ப்படிந்து அழைத்துக் கொண்டு போனான். அன்பார்களே, அவன் பதவி உயர் படைத்தவன், கனம் பெற்றவன், ஆனால் பண வசதி உள்ளவன். ஆனால் இயேசுவை விட தமக்கு எதுவும் மேன்மை அல்ல. அன்பார்களே, இன்னைக்கு ஒருவன் அரசாங்கத்திலே அதிகாரியா இருப்பார் என்றால், ஒருவன் அதிக ஐஸ்வர்யம் இருக்கும் என்று சொன்னால், பதவியிலே உயர்வா இருப்பார் என்று சொன்னால், அவன் ஆண்டவரையே மதிக்க மாட்டாங்க, மனுஷர்களையே மதிக்க மாட்டாங்க. ஆனால் அவன் அவ்வளவு மேன்மைகளாக இருந்தாலும், ஐஸ்வர்யவானா இருந்தாலும், பாவியா இருந்தாலும், எல்லாவற்றையும் விட தனக்கு இயேசு நமக்கு மேன்மையாக அவன் விரும்பினான். இயேசுவை மேன்மையாக கண்டான். நண்பர்களே, இயேசுவை எல்லாத்தையும் உயர்வாக கண்டான். தன் வசதியை விட, தன்னுடைய பணத்தை விட, பதவியை விட, உயர்வை விட, கனத்தை விட இயேசுவே அவனுக்கு தேவையாயிருந்தது. அன்பார்களே, இன்றைக்கு ஒரு வசதி இருந்தால் மற்றவர்களை சொந்த குடும்பத்தாரை கூட நேசிக்க மாட்டார்கள். அன்பார்களே, மனுஷரை மதிக்க மாட்டார்கள், மற்றவர்களை குறைவாக எண்ணுவார்கள், அற்பமாக எண்ணுவார்கள். ஆனால் தேவனையே தேட மாட்டார்கள். அன்பார்களே, ஆனால் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனான். அன்பாருடைய இயேசு அவனை நேசித்தார், அவனும் இயேசுவை நேசித்து தன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனான். அப்ப 2வது பாயிண்ட் என்ன சொல்லப்படுகிறது என்றால், வேதத்தில் சொல்லப்படுகிறது, வேதத்தில் மிக அருமையாய் ஆண்டவர் சொல்கிறார், பாவியை கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். முதல் குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, என் அன்பின் ஆண்டவர் நம்மோடு தங்குகிறவர். 2வது, தேவன் நம்மை நேசிக்கிறவர். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பாருடைய பேர்த்திலே நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். 3வது காரியம், தாமதிக்காமல் கிரியை செய்கிற தேவன். அன்பார்களே, தேவன் எதை செய்தாலும் தாமதமின்றி கிரியை செய்கிற தேவன். அன்பார்களே, சொன்னார் சீக்கிரமாய் இறங்கி வாங்கிட்டு சொன்னார். அவன் சீக்கிரமாய் இறங்கி வந்தான். இயேசுவை அவன் அழைத்துக் கொண்டு போனான். இயேசு அவனோடு கூட கடந்து போனான். அன்பார்களே, நம்முடைய வாழ்க்கை அநேக காரியங்கள் ஏன் தாமதமாகிறது? நமக்கு வர வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஏன் தாமதமாகிறது? நாம் அநேக விஷயத்தில் ஆண்டவருடைய காரியங்களை நாம் லேட்டா செய்கிறோம், தாமதித்து செய்கிறோம், உடனே நாம் கீழ்ப்படிவதில்லை. அன்பார்களே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆண்டவர் லோத்துவின் மனைவியை ஆண்டவர் சோதோம் பட்டணத்தை அழிக்க நினைக்கும் பொழுது தாமதித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளை தப்ப முடியவில்லை. அன்பானவே, ஆண்டவருடைய காரியங்களை நாம் தாமதித்து செய்வோமானால் ஆண்டோடைய வரியை கூட நாம் போகவே முடியாது. ஏனென்றால் தேவன் தம்முடைய வரியை குறித்து தாமதம் பண்ணார். அன்பார்களே, ஆகையாலே நீங்கள் நானும் எந்த ஒரு காரியத்திலும் தாமதமின்றி செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு எந்த காரியத்தையும் லேட்டா செய்ய மாட்டார். நண்பார்களே, தாமதமாக செய்ய மாட்டார். எந்த காரியத்தையும் என் ஆண்டவர் தீவிரமாக ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார்களால். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை பார்க்கிற 110 வேலைக்காரன் சுகவீனமாய் இருந்த பொழுது இயேசு சொன்ன மணி நேரத்திலே அந்த வேலைக்காரன் சுகமானான். பாருங்கள், அப்படி என்றால் ஆண்டவருடைய வசன வெறுமையாய் திரும்புவதில்லை. ஆண்டவருடைய வசனம் அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவதிலே அவர் தாமதிக்கிறவர் அல்ல. அது அடுத்ததாக 4வது காரியம், அவர் ரட்சிப்பை அருளுகிற தேவன். அன்பானவரே, ஆண்டவர் சொன்ன அந்த வீட்டுக்கு சென்று
இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இது 4வது குறிப்பு. அன்பார்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வீட்டில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் ரட்சிக்கப்படுவதில்லை. ஆனால் சகேவு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மேன்மையை காட்டிலும் இயேசுவை தன் வீட்டுக்கு தேவை, தன் குடும்பத்துக்கு ரட்சிப்புக்கு தேவை அழைத்துக் கொண்டு போனதுனாலே அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். இதில் என்ன பார்க்கிறோம்? இந்த உலகத்திலே உயர்வு, பதவி, ஐஸ்வர்யம், கனம் எல்லாவற்றை விட எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மறுபடியும் சொல்கிறேன், எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ரட்சிப்பே நமக்கு பெரியது. அன்பாருடைய என்ன ரட்சிப்பு? பாவத்திலிருந்து, அன்பாருடைய சாபத்திலிருந்து, நம்முடைய வாழ்க்கையிலே நோயிலிருந்து, சகல நோய்களிலிருந்து, தீமையிலிருந்து, ஆண்டவர் நம்முடைய பலவீனத்திலிருந்து, அன்பாருடைய இருளின் அதிகாரத்தில், சாத்தானுடைய கரத்திலிருந்து, நித்திய நரகத்தினுடைய தண்டனையிலிருந்து, நம்முடைய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எல்லாவற்றிலும் தருகிற ரட்சிப்பை இயேசு ஒருவரே கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படிதான் இயேசு சிலுவையிலே நம்முடைய சகல நன்மைகளுக்காக ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தார். ஆகையால் அவர் சொல்கிறார், அவர் நம்முடைய ஆண்டவர், ஏனெனில் அவருடைய பேரு இம்மானுவேல், இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு என்றால் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சகல பாவத்திலிருந்து மாத்திரமல்ல எல்லாத்தையும் ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருக்கிற. ஆகியாலே இன்னைக்கு ரட்சிப்பு தான் நமக்கு பெரியதாக இருக்குது. அன்பானவர்களே, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அன்பார்களே, அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்படுகிறது, அவரால் இன்றி வேறொரு ரட்சிப்பில்லை. அன்பார்களே, நம்முடைய முழு குடும்பத்தை ஆண்டு ரட்சிக்க விரும்புகிறார். கடைசியாக முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அன்பார்களே, சகேவு வீட்டை ரட்சித்தது போல உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நம்முடைய பட்டணத்தை, தேசத்தையும் எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கப்படி விரும்புகிறார். ஏனென்றால் பரலோகராஜ்யத்துக்கு யார் பிரவேசிப்பார்கள்? ரட்சிக்கப்பட்டவர்களேதான் பரலோகராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். அன்பார்களே, நீங்கள் நானும் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஆண்டவராக இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். அன்பார்களே, நீங்கள் நானும் ஆண்டவரை நீங்கள் நேசிப்பீர் என்றால் சகை போல இந்த உலகத்தில் எல்லாத்தையோட மேன்மையாக அவரை ஏற்றுக்கொள்வீர் என்று சொன்னார். நிச்சயமாய் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்கு ரட்சிப்பையும், ஆண்டு சமாதானத்தையும், சுகத்தையும், ஆசீர்வாதத்தையும், நித்திய வாழ்வையும், ஆண்டவர் நல்ல சுகத்தையும் ஆண்டு தருகிறவராயிருப்பார். ஆண்டவர் கிருபை செய்வாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பான எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, சகேவை ஆண்டவரே அழைத்தீர், சீக்கிரமாக அவருடைய வீட்டுக்கு சென்று அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தீர். என் ஆண்டவரே, நீ சகேவை வீட்டுக்கு தங்க வேண்டும் என்று சொன்னவர், வசனத்தை கேட்கிறவருடைய பிள்ளையுடைய வீட்டில் நீ தங்கும்படியாக நாங்கள் விரும்புகிறேன். நீ தங்கும் பொழுது அந்த வீட்டில் ஆச்சரியமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை, மகிமையான காரியங்களை, இனிமையான காரியங்களை நீ செய்கிறவர் அப்பா. ஆண்டவரே, சகேவை நீ நேசித்தீர். ஆண்டவரே, அதே போல வசனத்தை கேட்கிறவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சகேவு இந்த உலகத்தில் எல்லா மேன்மையை காட்டிலும், ஐஸ்வர்யத்தை காட்டிலும் ஆண்டவர் உம்மை அவன் நேசித்தான். ஆண்டவரே, உம்மை மேன்மையாக எண்ணினான், உம்மை தேடினான். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த மேன்மையா இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் தேவை. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, சகேவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தாமதம் இல்லாமல் ஆண்டவரே அவருடைய வீட்டுக்கு சென்றார். ஆண்டவரே, நீர் எதையும் தாமதிக்கிறவர் அல்லப்பா, சீக்கிரமாய் செய்கிறவர். ஆண்டவரே, 4வது காரியம் ஆண்டவரே, கர்த்தாவே நீர் ரட்சிப்பை கொடுக்கிறவர். இன்னைக்கு நம்முடைய வார்த்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்திற்கும் சகலத்தை ரட்சிப்பை தந்து, மீட்பை தந்து, டெலிவரன்ஸ் விடுதலையை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.